நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனத்திலே அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஆசா ராஜாவுக்கு முன்பதாக ராஜ்யம் அமெரிக்கையாக, அமைதியாக, சமாதானமாக காணப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆசா ராஜாவுக்கு முன்பதாக தேசம் எல்லாமே அவனுக்கு அமைதியாய், அவனுக்கு சாதகமாய், சமாதானமாய் காணப்பட்டது. அப்போ தேசம் அவனுக்கு முன்பதாக அமைதியாய், சமாதானமாய் காணப்படுவதற்கு அவன் செய்த காரியங்களை குறித்து நாம் மேலே வாசிக்கிறோம். ஆசா அந்த 2ஆம் வசனத்திலே, ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு முன்பதாக அமைதியாய், சமாதானமாய், சந்தோஷமாய், சாதகமாய் காணப்படுவதற்கு செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டும். இந்த ஆசாராஜா அதை செய்தான். ஆசாராஜா கர்த்தருடைய பார்வைக்கு அவன் நன்மையும் அவன் செம்மையுமானதை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே மனுஷருக்கு முன்பாய் செய்கிற காரியங்கள் இருக்கிறது, மனுஷர்களை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆனால் தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு, தேவனுக்கு முன்பாக நாம் நன்மையும் செம்மையுமானதை நாம் செய்யும் பொழுது நமக்கு முன்பாக எல்லாமே அது அமைதியாக, நமக்கு சாதகமாய் நமக்கு இருக்கும். 2வது அவன் செய்த காரியம் 3ஆம் வசனம், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அவன் அகற்றி என்று சொல்லி பார்க்கிறோம். சிலைகளை உடைத்து விக்கிரதோப்புகளை வெட்டினான். ஆகவே அவன் செய்த அந்த 2வது காரியம் என்ன? அந்நிய தெய்வங்களுடைய பலிபீடங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அவைகளை சுத்தப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே நமக்கு முன்பாக எல்லாம் அமைதியாக, சாதகமாக இருப்பதற்கு நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய காரியங்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும், நம்மை சுத்தப்படுத்த வேண்டும். வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், நம்முடைய ஜீவியம் சுத்தமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய எண்ணத்தில் இருக்கிற அந்நிய காரியங்கள், அந்நிய சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் அப்புறப்படுத்தும் பொழுது நமக்கு முன்பாக எல்லாமே நமக்கு சாதகமாக, சந்தோஷமாய், சமாதானமாய் அது காணப்படும். 3ஆவதாய் அவன் செய்த காரியம், அந்த 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். ஆகவே அவன் 3வது செய்த காரியம் என்ன? தன்னுடைய சனத்துக்கு தேவனை தேடவும் தேவனுடைய கற்பனையின்படியே நடக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நாமும் தேவனை தேட வேண்டும், அவருடைய கற்பனைப்படியே நடக்க வேண்டும். அதே போல் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நாம் அதை கற்றுக் கொடுக்கணும். தேவனை தேடணும், அவருடைய வார்த்தையின்படியே, அவருடைய வசனத்தின்படியே நம்ம நடக்கணுங்கிறத நாம் மட்டும் செய்தால் போதாது, நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் நாம் அவைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களும் தேவனை தேடுவார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யும் பொழுது எப்படி ஆசா ராஜாவுக்கு முன்பதாக தேசம் அமைதியாய், சமாதானமாய் இருந்ததோ, அதே போல நமக்கு முன்பாகவும் எல்லாம் அமைதியாக, சாதகமாக, சமாதானமாய் காணப்படும். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவர் ஆசா ராஜாவுக்கு முன்பதாக தேசம் அமெரிக்கையாக, ஆண்டவர் அமைதியாய், சமாதானமாய் இருந்தது போல ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எல்லாம் அமைதியாய், சமாதானமாய், சந்தோஷமாய் காணப்பட என் தேவன் உதவி செய்வீராக. அதே போல் ஆசா ராஜா ஆண்டவரை செய்தது போல உம்முடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆண்டவரே, அந்நிய காரியங்களை அவன் அப்புறப்படுத்துவது போல ஆண்டவர் உம்முடைய ஜனங்களும் அந்நிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவர் உம்மை தேடவும் உம்முடைய வார்த்தையின்படியே, வசனத்தின்படி நடக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அருமையான உம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு முன்பதாக எல்லாம் அமைதியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் காணப்பட என் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.